இல்ல, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க நான் ஒரு வேண்டுதல் வேண்டியிருக்கேன். நம்ம பையனை பழனி முருகனுக்கு மாலை போட்டு விரதம் இருந்து கோயிலுக்கு அனுப்பி வைக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். குமரன் ஹைதராபாத்ல இருக்கானே, அதுவும் கபடி போட்டியில இருக்கான். அவன் எப்படி விரதம் இருப்பான்? எனக்கு அவன் மட்டும் பையன் இல்ல, இனியனும் என் பையன்தான். அவன் மாலை போட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவான். ஆத்தாடி, ஒரே நைட்ல இவங்க 2 பேரும் ஒண்ணு சேராம இருக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கா பாரு. இவளுக்கு டைம் கொடுத்தா பயங்கரமா யோசிக்கிறா. இவகிட்ட நம்ம கொஞ்சம் உஷாராவே இருப்போம். ஆஹா, பெரியம்மா நமக்கு அருமையான மேட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்களே. நம்ம மாலை போட்டா கொஞ்ச நாளைக்கு ராசாத்தி நம்ம கிட்ட வரமாட்டா. சினிமா ஆட்டம் பாட்டம்னு சொல்லி அந்த சித்தர் சொன்னதை நினைச்சு நம்ம மனசை மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அது நடக்க கூடாதுன்னா நம்ம மாலை போடுறதுதான் சரி. இது ஒண்ணுதான் அவகிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி. அவ மாலை போட்டா ராசாத்தியும் இனியனும் ஒண்ணு சேர முடியாது. அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே தள்ளி போகும். அக்கா ஏன் இப்படி ஒரு வேண்டுதலை வேண்டாங்க? ஒரு வார்த்தை நம்ம கிட்டயாவது கேட்டிருக்கலாம்ல. சாமி காரியம் மறுத்து பேச முடியாது. என்ன பண்றது? அப்போ சித்தர் சொன்ன மாதிரி நம்ம அம்மாவாக முடியாதோ? நமக்கு இப்போதைக்கு குழந்தை பாக்கியம் அமையாதோ? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? பெரியம்மா, நம்ம குடும்பத்துல உள்ள பிரச்சனை ஒழிய நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். மாலை தானே, நான் விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் பெரியம்மா. நீங்க என்ன தம்பி சொல்றீங்க? சாமி காரியம், இதுல போய் நான் என்ன சொல்ல போறேன்? எது பண்ணாலும் நம்ம குடும்ப நல்லதுக்கு தானே பண்ண போறீங்க. மங்கை, உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? இல்ல. நான் உன்கிட்ட கேக்குறேன் பாரு. எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்றவ அவன் பொண்டாட்டி ராசாத்தி தான். அவகிட்ட தான் கேட்கணும். நீ என்ன ராசாத்தி சொல்ற? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. உனக்கு விருப்பம் இல்லனா வேண்டாம். பெரியத்த, நான் என்ன சொல்ல போறேன்? அதான் பெரியவங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்கல்ல. அப்புறம் என்ன இனியா? போய் ரெடியாகு. சரி பெரியம்மா. அந்த சித்தர் இல்ல, அந்த கடவுளை நேர்ல வந்தா கூட ராசாத்தியால அம்மா ஆக முடியாது. மாமா, குளிச்சுட்டு வந்து இந்த வேட்டி சட்டையை போட்டுக்குங்க. சரி, அப்படி வச்சுட்டு போ. மாமா, அங்கே இருங்க. ராசாத்தி, பாத பூஜைக்கு எல்லாம் ரெடியா? ரெடி அத்தை.
தட்டுல வந்து நில்லுங்க மாமா. மாமா இப்போ உள்ள வாங்க மாமா. இனியா, இனி நம்ம வீட்ல எந்த பிரச்சனையும் வராது. நீ பார்த்து போயிட்டு வா. சரிங்க பெரியம்மா. எப்படியோ கொஞ்ச நாளைக்கு இவங்கள ஒண்ணு சேர விடாம பிரிச்சாச்சு. இந்த கொஞ்ச நாள்ல ராசாத்திய வீட்டை விட்டு அனுப்பி வச்சிட வேண்டியதுதான். ராசாத்தி, நீ வருத்தப்படாத. கொஞ்ச நாள் தானே. எனக்கு மட்டும் ஏன் அத்தை இந்த மாதிரி நடக்குது? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ண? நான் அம்மாவாகணும்னு ஆசைப்படுறது தப்பா? எனக்கு அந்த குடுப்பனை இல்லவே இல்லையா? சரி விடு ராசாத்தி, வருத்தப்படாத. எல்லாத்தையும் எடுத்து வை. மங்க, ஏன் இப்படி பண்ற? என்ன ஆச்சு சொல்லு மங்க. இது பாரு, என்னன்னு சொன்னாதானே தெரியும். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அவ என்னங்க தப்பு பண்ணா? அவ மட்டும் இந்த வீட்ல எதுவும் பண்ணக்கூடாது. அப்படியே பண்ணாலும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தடையா வந்து அக்கா நிக்கிறாங்க. ஆ? அவ சும்மா இருந்தாலும் திட்டுறாங்க, வேலை செஞ்சாலும் இவ எதுக்கு வேலை செய்யறான்னு திட்டுறாங்க. இவ எதுக்கும் லாய்க்கு ஆக மாட்டான்னு சொல்றாங்க. இவ வாயில்லாத பூச்சி, அதான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கா. நானும் எவ்வளவு நாள் தான் பொறுத்து பொறுத்து போவேன். என்னால முடியலங்க. அந்த சித்தரை பார்க்க இவளை வரவிடல. அதையும் மீறி அந்த சித்தரு இவளை பார்க்கணும்னு சொல்லி நம்ம குலதெய்வ சிலையை கண்டுபிடிச்சு அதுக்கு பாலாபிஷேகம் பண்ண சொன்னாரு. அது காணாம போச்சுன்னு இவளை பண்ண கொடுமை கொஞ்ச நெஞ்சமா? அது கிடைச்ச உடனே அவ எவ்வளவு ஆசையா அம்மா ஆகணும்னு பாலாபிஷேகம் பண்ண வந்தா. அதை தடுத்து அவங்க பாலாபிஷேகம் பண்ணாங்க. சித்தர் என்ன சொன்னாரு, இவங்க என்ன பண்ணாங்க?
அவங்க ராசாத்திக்கு எதுவும் கிடைக்க கூடாதுன்னு பண்றாங்களா இல்ல இந்த வீட்டோட நல்லதுக்குன்னு பண்றாங்களா? இப்ப கூட இனியனும் ராசாத்தி ஒண்ணு சேராம இருக்க இனியனை மாலை போட சொல்லிருக்காங்க. அவங்க இந்த வீட்டோட நல்லதுக்கே பண்ணாலும் அந்த சித்தர் இவ்வளவுதானே பாலாபிஷேகம் பண்ண சொன்னாரு, அவங்கள சொல்லலையே. பாவங்க அவ. நான் அவளை பாத்துக்கிறேன் மங்கை, நீ எதுக்கு கவலைப்படாத. அவ ரொம்ப ஓவராத்தான் பண்ணிட்டு இருக்கா. மாமா, நீங்க யாரும் எனக்காக எதுக்கும் பேச வேண்டாம். அவர் மாலை போட போயிருக்காரு. இந்த நேரத்துல நீங்க பெரியத்தைய ஏதாவது கேட்டு வீட்ல பிரச்சனை நடந்தா அது நல்லா இருக்காது மாமா. என்னோட விஷயம் என்னோடவே போகட்டும், இதை அப்படியே விட்டுடுங்க. இதெல்லாம் கொஞ்ச நாள் தானே, வாழ்க்கையில ஒரு நாள் கூடவா நான் சந்தோஷமா இருந்துட மாட்டேன். அண்ணா, நீங்க தான் அண்ணி கேட்டுக்க வேண்டாம். அப்புறம் கோச்சுக்கிட்டு மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட போறாங்க. சரி தம்பி. மங்க, இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு நினைக்கிற? கொஞ்ச நாளைக்கு தாமா. அதுக்கப்புறம் காலப்போக்கில் எல்லாம் மாறிடும். இப்ப அண்ணி ராசாத்தி மேல கோவமா தான் இருக்காங்க. அவளை பிடிக்காம எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க. ஆனா போக போக நீயே பாரு, அவங்களுக்கும் ராசாத்தி பிடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் நல்லபடியா நடக்குமா? எனக்கும் பேர பிள்ளையெல்லாம் பார்க்கணும்னு ஆசை இருக்கும் தானே. ஆனா அதுக்கான நேரம் நமக்கு இன்னும் அமையலன்னு நினைச்சுக்கணும். கடவுள் தரலன்னு நினைச்சிட்டு மனசு தேத்திட்டு அந்த கடவுள் நிச்சயமா நம்ம கைவிட மாட்டார். இது எல்லாத்துக்கும் காரணம் மரகதம் தான். தம்பி நமக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கான். தம்பி ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு ஒரு பேர குழந்தை சீக்கிரம் பிறக்கணும். என்னங்க கோவமா இருக்கீங்க போல? நீ பண்ண காரியத்துக்கு கோவப்படாம உனக்கு கொஞ்சுவாங்களா? இப்ப நான் என்னங்க பண்ண? நீ என்ன பண்ணல? நீ என்னடி பண்ற? எதுக்கு எடுத்தாலும் ராசாத்திய குத்தம் சொல்லிட்டே இருக்க. அவளை ஒழுங்கா வாழ விட மாட்டியா நீ? அவ உனக்கு என்னடி கெடுதல் பண்ணிட்டா? எப்ப பாரு அவளை திட்டிட்டு அவளுக்கு எதுவுமே கிடைக்க விடாம பண்ணிட்டு இருக்க. அவளும் நம்ம மருமக தாண்டி. மருமகளை மகளா பார்க்கணும். இனிய உன் பையன் சொல்றல்ல, அதே மாதிரிதான் ராசாத்திய உன் மருமகளா பார்க்கணும். சரி, சித்தர் யார பாலாபிஷேகம் பண்ண சொன்னாரு? ராசாத்திய தானே பண்ண சொன்னாரு. இப்ப கூட அவளுக்கு குழந்தை பாக்கியம் அமைய கூடாதுன்னு தானே இனியனுக்கு மாலை போட்டு கோயிலுக்கு அனுப்பியிருக்க. உங்களுக்கு இதையெல்லாம் யார் சொன்னது? எனக்கு என்ன யாரடி சொல்லணும்? நான் என்ன முட்டாளடி? அதான் இந்த வீட்டுல நடக்கிறத பார்த்தாலே தெரியுதே. அவளை நிம்மதியா இருக்க விட மாட்டியா நீ? நான் அந்த மாதிரி எண்ணத்துல எதுவும் பண்ணல. எல்லாம் இந்த வீட்டு நல்லதுக்காக தான் பண்றேன். அது உங்க கண்ணுக்கு தப்பா தெரியுது. அதான் இந்த மாதிரி என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த சித்தர் சொன்ன மாதிரி ராசாத்திய தானே முதல்ல பால் அபிஷேகம் பண்ண நான் அனுப்பி வச்சேன். ஆனா அந்த ராசாத்தியோட கெட்ட நேரம் அந்த சிலை காணாம போச்சு. இதுல இருந்தே தெரியல அவ ஒரு அபசகுணம் பிடிச்சவன. அம்மனுக்கே அவ பால் அபிஷேகம் பண்றது பிடிக்கல. அதான்
அம்மனே காணாம போச்சு. அம்மனே அவ பண்ணக்கூடாதுன்னு நினைக்குது போல. அதான் இந்த மாதிரி மறைமுகமா தடங்கல் வருதுன்னு எனக்கு தோணுச்சு. அதான் நான் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக நானே பால் அபிஷேகம் பண்ணேன். இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியலங்க. இப்ப கூட திரும்ப திரும்ப பிரச்சனை வருதுன்னு தான் இனி என்ன மாலை போட சொன்னேன். அதுவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்ணேன். இனி என்ன ஏன் புள்ளன்னு தானே சொல்றேன். எனக்கு ஏன் புள்ளையோட குழந்தைய பார்க்கணும், தூக்கி வச்சு கொஞ்சணும்னு ஆசை இல்லையா? நானும் மனுஷிதாங்க. சும்மா சும்மா நீங்க என்னையே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய் நித்ரி, நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஆறாது. நீ வேணும்னு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. ராசாத்தி பாவண்டி. நீங்க முதல்ல அந்த ராசாத்திக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்துங்க. இப்ப கூட பாருங்க, நாம சண்டை போடுறோம், ஒரு பிரச்சனை. இது யாரால வருது? அந்த ராசாத்திக்கு நீங்க பறிஞ்சு பேசுறதுனால வருது. அப்போ இந்த பிரச்சனைக்கும் அவதான காரணம். எல்லார் வீட்லயும் போய் பாருங்க, தான் பொண்டாட்டிய புரிஞ்சு நடந்துக்கிற ஆம்பளைங்க தான் அதிகம். ஆனா நீங்க எனக்கு எதிராவே நடந்துக்கிறீங்க. நான் எந்த ஒரு நல்லத பண்ணாலும் அது தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு என்ன வந்து திட்டுறதையே பொழப்பா வச்சிருக்கீங்க. இத பாருங்க, இனிமே அவளுக்கு சப்போர்ட் பண்ற பழக்கத்தை விட்டுட்டு இதுக்கு மேல யாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க பாருங்க. இதுல 30 வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்திருக்கேன். ச்சே. உங்ககிட்ட பேசி புரிய வைக்கலாம்னு நினைச்சேன் பாரு, என் புத்தி தான் கெட்டு போச்சு. உனக்கெல்லாம் உன் வழியில போய் செஞ்சாதான் சரியா வரும். இருடி, எனக்கும் சுது தெரியும். நான் என்ன பண்றேன்னு நீ பார்க்கத்தான் போற. டேய் போலாமாடா? டேய் என்னடா பேசாம உட்காந்துருக்கீங்க? டேய் நான் கேக்குறது காதுல விழுகுதா இல்லையா? நல்லா விழுது. டேய் இப்ப எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா? நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? டேய் இப்ப நான் என்னடா பண்ணிட்டேன்? என்ன 2 பேரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப நீ எங்க போலான்னு கேட்ட? டேய் அதான் போன்லயே தெளிவா சொன்னான்ல, மாலை போட போறான்னு. என்னடா இது, நீயும் ராசாத்தியும் நல்லபடியா ராசி ஆயிட்டீங்க. ம் உனக்கும் ராசாத்திக்கும் குழந்தை பிறக்க போகுதுன்னு நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நீ அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இப்ப மாலை போடுறேன்னு கிளம்பிட்ட. ஏண்டா இதெல்லாம் நல்லவாடா இருக்கு? இத பாரு, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணி வச்சா அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது. நான் சாமிக்கு மாலை போடுறதுல உங்களுக்கு என்னடா பிரச்சனை? டேய் நீ ஒண்ணு சாமி மேல உள்ள பக்தியில மாலை போடல. ராசாத்திக்கும் உனக்கு எங்க குழந்தை பிறந்துருமோன்ற பயத்துல தான் நீ மாலை போடுற. எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்கே நீ. உன் மனசுல ராசாத்தி இருக்கா, அதை ஏத்துக்க முடியாம நீ ஏன் உன்னை சுத்தி வேலி போட்டுக்கிற? இப்ப கூட பாரு, நம்மள அறியாம ராசாத்தி கூட கணவன் மனையா வாழ்ந்துருவோன்ற பயத்துல தான் நீ மாலை போட போற. வேணாம் மச்சான், இதெல்லாம் தப்புடா. டேய் இங்க பாரு இனியா, நீ தப்பா போய்கிட்டு இருக்க. இத சொல்லி உனக்கு புரிய வைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குடா. நீ இந்த மாதிரி எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உன்னை நீயே ஏமாத்திக்கிட்டு நீ பண்ற விஷயம்லாம் எங்களுக்கு பிடிக்கலடா. எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் பண்ணிட்டு போறேன். இப்ப நான் சாமிக்கு மாலை போடணும்னு எனக்கு தோணுது, நான் போட போறேன். உங்களுக்கு கூட வரத்துக்கு இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லையா கஷ்டமா இருந்தா விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். அத்தை, மாமா கோயிலுக்கு போயிருப்பார்ல, இந்நேரம் மாலை போட்டிருப்பாருல்ல? இன்னும் நேரமாகும் ராசாத்தி. ம்.
பாவம் ராசாத்தி, அவ மனசை புரிஞ்சுக்காம எல்லாரும் சேர்ந்து அவளை பாடா படுத்துறாங்க. அவளும் சின்ன பொண்ணு தானே, அவளுக்கும் ஆசா பாசங்கள் இருக்கதானே செய்யும். இது ஏன் அக்காவுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. அம்மா தாயே ஆதி பராசக்தி, நீதான் ராசாத்தி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். மங்கை, மாமா, நல்ல வேலை நீ இங்க இருக்க. ராசாத்தி, இங்க வா. என்ன மாமா? இந்த என்ன மாமா இது? உனக்கு தேவையானதுதான், நீயே என்னன்னு பாரு. ம்.